அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ஹஸரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்த அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களான அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலிருந்து அல்லாஹ்வின் இரு பெயர்களை மட்டும் சொல்லி உலகம் மற்றும் மறுமையின் எந்த தேவைகளை நாம் கேட்டாலும் அல்லாஹ் தந்து விடுவான் என்றார்கள் ஹஸரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது என்ன திக்ர், என்ன பெயர், எப்படி ஓத வேண்டும் என்பதை மிக சுருக்கமாக இந்த பதிவிலே நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் வாழ்விலே எல்லா விதமான பரக்கத்துகளையும் பெற்று வாழக்கூடிய நல்ல சூழலை தந்து வாழ்வில் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. எந்த காலத்திலும் பிறர்களிடத்திலே தேவையாகுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பரிபூரணமான முறையிலே பாதுகாத்து அருள்வானாக. இன்றைய நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன துஆவிற்காக சிறந்த நாளான அரஃபாவுடைய நாள். நபி அவர்கள் சொன்னார்கள், துஆக்களிலேயே சிறந்தது உயர்ந்தது அரஃபாவுடைய நாட்களில் கேட்கப்படும் துஆ என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அரஃபாவுடைய நாளான இன்று மட்டுமல்ல, ஏழைகளின் பெருநாளான புனிதமான வெள்ளிக்கிழமையாகவும் இன்று இருக்கிறது. இன்றைய நாள் இஃப்தாருக்கு முன்னால், நோன்பு திறப்பதற்கு முன்னால் நான் சொல்கிற இந்த திக்ரை நீங்கள் தெளிவாக ஓதிவிட்டால் வெள்ளிக்கிழமையினுடைய பரக்கத், நபி அவர்கள் சொன்ன அரஃபாவினுடைய பரக்கத், நாம் வைத்திருக்கிற நோன்பினுடைய பரக்கத் என எல்லாம் சேர்ந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று எல்லா விஷயங்களையும் நாம் கேட்கும் அனைத்து ஹலால்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருவானாக. மிகப்பெரிய சுபச்செய்தி உங்களை விரைவாக தேடி வரும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக முறையாக ஓதிவிடுங்கள், இஹ்லாஸோடு ஓதிவிடுங்கள். அல்லாஹ் வெற்றியை தருவான். இஆனத்து தாலிபீன் என்ற கிதாபிலே ஹஸரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுகிறது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்ன மன் கால பஅத அஸ்ரில் ஜும்அத்தி, யார் ஜும்ஆவுடைய அசருக்கு பின்னால் இப்படி சொல்கிறாரோ, அதாவது ஜும்ஆவுடைய அசருக்கு பின்னால் இந்த திக்ரை சொல்ல வேண்டும். எந்த திக்ர்? யா அல்லாஹு யா ரஹ்மான், யா அல்லாஹு யா ரஹ்மான். ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த அல்லாஹுவின் பெயர்கள் யா அல்லாஹு யா ரஹ்மான் என்று யார் ஜும்ஆவுடைய அசருக்கு பின்னால் சொல்கிறாரோ, எதுவரை சொல்ல வேண்டும்? இலா அன் தகீப ஷம்சு, சூரியன் மறையும் வரை, அதாவது மக்ரிப் வரை, இஃப்தாருடைய நேரம் வரை யார் இப்படியே யா அல்லாஹ் யா ரஹ்மான் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ, சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த எந்த தேவைகளை அவர் கேட்டாலும் அஅதாஹு இய்யாஹு, அதை அவருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்றார்கள் ஹஸரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சாதாரணமான நபர் அல்ல. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கே பாடம் எடுத்த, அவர்களுக்கு படிப்பினைகளை சொல்லிக் கொடுத்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த திக்ரை சிறப்பாக நீங்கள் ஓதிவிடுங்கள். காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதன் அடிப்படையில் நோன்பு திறப்பதற்கு முன்னால் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு கிப்லாவை முன்னோக்கி சிறப்பாக அமர்ந்து யா அல்லாஹு யா ரஹ்மான் என்ற இந்த திக்ரை, அல்லாஹுவின் பெயரை சிறப்பாக இஹ்லாஸோடு ஓதி இஃப்தாருக்கு முன்னால் நிரப்பமாக துஆ செய்யுங்கள். சிறப்பான துஆவுடைய நாள், சிறப்பான வெள்ளிக்கிழமை, சிறப்பான அரஃபாவினுடைய நாள் என எல்லாம் சேர்ந்து இஃப்தாரோடு சேர்ந்து அல்லாஹ் பெரிய வெற்றியை தந்து விடுவான். அல்லாஹ் வெற்றியை தருவானாக. வாழ்விலே அவன் அல்லாத யாரிடத்திலும் கையேந்தாமல் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளோடு அவனை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழச் செய்து வரும் காலங்களில் விரைவாக புனிதமான அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து ஹாஜிகளாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய நல்ல சூழலை வல்ல ரஹ்மான் விரைவாக தன்னிறைவாக அனைவர்களுக்கும் தந்து அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.